வந்து ஒரு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் தான் இருக்கு. நீங்க வந்து இப்ப வந்து நிறைய இந்த கிடக்குதுல இது தென்னை மரத்துக்கோலை, தென்னை மட்டை இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியா ரொம்ப கொஞ்சம் வந்து நறுக்கிட்டு இது போட்டு கலக்கினீங்கன்னா சீக்கிரமாவே ஒரு 20 நாள்ல மக்கக்குள்ளது வந்து 10 நாள்லயே மக்கி உரமா போயிடும். அந்த உரத்தை நீங்க அப்படியே இங்கேயே போட்டுக்கலாம். இங்க உள்ள தோட்டத்துக்கு நீங்க உங்களுக்கு ஆடு மாடு எதுவும் இல்ல அப்படின்னா வந்து இந்த அங்க பண்ணை கழிவை அங்கேயே மக்க வச்சு அப்படியே அங்கேயே உரமா போட்டுக்கலாம். மட்டெல்லாம் சும்மா அழியுமா? ஆமா, இதெல்லாமே சீக்கிரமா மக்கி போயிடும். அதை வச்சு கட் பண்ணி போடணும். ஸ்ரெட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிஷின் இருக்கு. அந்த இது கட் பண்றதுக்கு மிஷின் இல்லனா கைட்ட துண்டா இருக்கும். அது உள்ள குடுத்தாச்சுன்னா அப்படி இந்த தூளாவே வந்துரும். அது இப்ப அந்த மாட்டுக்கெல்லாம் குழாய்க்கு அது மாதிரி நிறைய கட் பண்ணி ஒரு கும்மல்ல போட்டு இது அது பரவ எடுத்து மூட்டை போடணுமா? அது பரவ எடுத்து தென்னம்பிள்ளை மூட்டை போடணும். போடலாம். இது போட்டு நல்லா வந்து இது தண்ணி தூத்துட்டு போயில கோமியம் தெளிச்சு விடுறது ஏதாச்சும் போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் மக்கி உரமாயிரும், பொடியாயிரும். அப்படியே வந்து தோட்டத்துக்கு போட்டா நல்லா வளரும், மண் பதப்படும். ஆடு மாடு இல்லாதவங்களும் இப்படி அவங்களுடைய பண்ணைகள் இந்த காஞ்சு தொங்குது வாழை இலை, தென்னை மட்டை, தென்னை சும்மா தானே கிடக்கும். இங்கேயே கிடக்க போல இது அப்படியே வந்து உரமாக்கி இங்கேயே போட்டுக்கலாம். ஆடு மாடு பரமாறுனா ஆடு மாடு இருந்துச்சுன்னா நீங்க தான் மாட்டு சாணம் போடுவீங்களா, தொழு உரம்.